பார்லிமெண்ட் தேர்தலில் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய புரட்சி, இவ்வளோ பெரிய வளர்ச்சி, எங்கெங்கும் அங்கெங்கனாதபடி எங்கெங்கிலும் இளைஞர்களுடைய பெரிய ஒரு வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கும் அண்ணாமலை, எங்கும் பிஜேபி, எங்கும் பிஜேபின்னு ஒரு லாபி வந்தது காரணம் அண்ணாமலை. அப்படியாப்பட்ட அண்ணாமலையை டம்மியாக்கி விட்டு இவர்கள் இந்த பிஜேபியோட சித்தாந்தம் என்ன என்று தெரியவில்லை. நானும் பிஜேபி ஆதரித்து நிறைய பேசிக் கொண்டு இருக்கின்றேன். அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறார் எல் முருகன் அவர்கள், அதில் தோற்கின்றார். உடனே ராஜ்யசபா எம்பி ஆக்குறீர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதை வச்சுக்கிட்டே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறீங்க. மறுபடியும் அதில் தோக்குறார். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்பி ராஜ்யசபா எம்பி ஆக்குறீங்க, மத்திய அமைச்சர் ஆக்குறீங்க. இப்போ மத்திய அமைச்சர் ஆக்கிக்கிட்டே கொண்டாந்து ராசிபுரம் தொகுதியில் நிற்கிற மாதிரி, அதாவது வந்து அவினாசியில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நல்ல வேளை 2 தொகுதியில் இன்னைக்கு என்ன செல்வாக்கு இருக்கின்றது எல்முருகன் அவர்களுக்கு என்று தான் தெரியவில்லை. என்ன லாபி வைத்திருக்கின்றார் எனக்கு தெரியல. பிஜேபி நண்பர்கள் யாரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் முருகன், எல்முருகன் நிப்பாட்டி பாருங்க. அண்ணாமலைக்குள்ள செல்வாக்கு இன்னும் ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அரண்டு போய் நின்று அண்ணாமலையை வந்து அமைதியாக்கி விட்டு எல்முருகனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு எல்முருகன் மேலே தனிப்பட்ட விருப்பம் எவ்வளோ வாய்ப்புகள். பார்லிமெண்ட் தோத்தா ராஜ்யசபா விட்டாக்கா எம்எல்ஏ தோத்தாக்கா அமைச்சர் தோத்தாக்கா போய் இப்போ அமைச்சராக இருக்கும்போது திருப்பி கொண்டாந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க. இவ்வளோ வாய்ப்புகள். ஒரு 4 சீட்டு கொடுக்காம விட்டீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளவரா அமித்ஷாவின் செல்லப்பிள்ளையா இல்லை மோடியின் செல்லப்பிள்ளையா என்று என்பது தெரியவில்லை. ஆனால் உழைத்து இவ்வளோ பெரிய பிஜேபி கட்டமைப்பு கொடுத்து இன்னைக்கு 28 சீட்டு எடப்பாடி கொடுக்கின்றார் என்று உங்களை மதித்து கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து ராஜவிருந்து வைக்கின்றார், இவ்வளோ சீட்டை கொடுக்கின்றார். அவர் வந்து நிறைய விஷயங்களை போத்து விட்டாலும் உங்களை வந்து கூட்டு மதிக்கின்றார் என்றால் இது வந்து அண்ணாமலை சிந்திய வேர்வை, அண்ணாமலை சிந்திய ரத்தம், அண்ணாமலை சிந்திய பிரச்சாரம். அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபியோட பவர் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து பிஜேபியா டிஎம்கேங்கிற சூழ்நிலைகள் மாதிரி இன்னைக்கு நீங்களே எடப்பாடியை பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. இவ்வளோ பிளவுகளுக்கு அப்புறம் பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. அண்ணாமலை இந்த போட்டியிட வேண்டும். நல்ல ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ வந்து அவருடைய சிம்ம கர்ஜனை வந்து கண்டிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு நம்முடைய சேனல் நிறைய அண்ணாமலை ரசிகர்கள் வாழ போட்டு அவர்கள் சார்பாக அண்ணாமலை என்றும் ஜெய், அண்ணாமலைக்கு ஜெய் அப்படிங்கிறத செய்தி